வணக்கம் லங்கா ஃபோர் நேயர்களே, மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம். இது அமெரிக்கா தொடர்பான செய்தி. அமெரிக்கா தொடர்பான செய்தி என்று கூறுவதை விட, புதிதாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய செய்தி என்று கூட கூறலாம். அத்தோடு கூட நாங்கள் இன்னொருவரையும் இதில் இணைத்துக் கொள்ளலாம். உலக பணக்காரனாக இருக்கின்ற, செல்வந்தராக இருக்கின்ற அமெரிக்க அலன் மஸ்க் அவர்களுடைய செய்தியாகவும் அமைகிறது. இப்பொழுது ட்ரம்ப் அவர்களும் அலன் மஸ்க் அவர்களும் உற்ற கூட்டாளிகளாக ஒரே கட்சியிலே அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தும் ட்ரம்மை கொண்டு நடத்துகின்ற, பின்னொன்று பயன் கொடுக்கின்ற, இயக்குகின்ற ஒரு மோட்டராக அலன் மஸ்க் அவர்கள் மறைமுகமாக அனைவராலும் சித்தரிக்கப்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார். அந்த வகையிலே கிரீன்லாந்து என்று கூறப்படுகின்ற பொழுது, டென்மார்க்குக்கு சொந்தமான அந்த கிரீன்லாந்து அந்த நாட்டை தான் வாங்கப் போவதாக, தன்னுடைய மகனுக்காக வாங்கப் போவதாக ட்ரம்ப் அவர்கள் ஒரு சர்ச்சையான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அது முற்றுமுழுதாக அது அதிலே உண்மை இல்லை என்பதும், அலன் மஸ்குக்காகத்தான் அந்த கிரீன்லாந்தை அவர் வாங்கப் போவதாகவும் ஒரு செய்தி மறைமுகமாக பரப்பப்பட்டு வருகிறது. உண்மையாக கூட இருக்கலாம். இருந்தாலும் கூட அமெரிக்காவிலே பல விடயங்களை தாண்டி, அதாவது ஒரு குற்றவாளியாக ட்ரம்ப் அவர்கள் கிரிமினல் குற்றவாளியாக அலங்கரிக்கப்பட்டவர் பல ஊடகங்களிலும் இப்பொழுதும் கூறப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே மெக்சிகோவுக்கு கூட அவர் எந்தவித உத்தியோகபூர்வமான பயணத்தையும் மேற்கொள்ள முடியாத அளவிற்கு ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார்கள். காரணம், மெக்சிகோவுக்குள் செல்வதாக இருந்தால் ஒரு அமெரிக்க அதாவது உலகத்திலே கிரிமினல் என்று கூறப்படுகின்ற ஒரு குற்றவாளியை மெக்சிகோ அரசு உள்ளே வருவதை தடை செய்திருக்கிறது. அந்த வகையில் அருகே இருக்கிற மெக்சிகோவுக்கு கூட அவரால் போக முடியாத அளவில் இருக்கிறார். இருந்தாலும் கூட மக்கள் அவரை அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்வு செய்திருக்கிறார்கள். அதன் பின்னால் உலக பணக்காரராக இருக்கின்ற அந்த அலன் மஸ்க் அவர்கள் உறுதுணையாகவும் உதவியாகவும் இருந்ததாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட ட்ரம்ப் அவர்கள் உலக போரை வெறுக்கின்றவராகவும், அதே வேளையிலே சில அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருவதாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே கனடாவையும் அமெரிக்காவோடு இணைக்கின்ற அளவிற்கும் கூட செய்திகள் போய்கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அமெரிக்காவோடு கனடா இணைக்க முடியுமா, உலக நாடுகள் அனுமதிக்குமா, இது அவர் கூறுகின்றது செயற்பாட்டில் எடுத்துக்கொள்ள முடியுமா, அல்லது அமெரிக்க மக்கள் அதற்கு ஒத்துழைப்பார்களா? அதைவிட ஜனாதிபதி நினைத்தால் மாத்திரம் முடியாது. அதற்கு கீழே மேலே இருக்கின்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். இதனுடைய செயற்பாடு வார்த்தையிலே மாத்திரமல்ல, செயற்பாட்டிலே இது நிகழுமா என்று ஒரு கேள்விக்குறி என்பதை விட 1000 கோடி கேள்விக்குறிகளும் இவருடைய அந்த முன்னெடுப்பின் பின்னால் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அது மாத்திரமல்லாமல் ட்ரம்ப் அவர்களுக்கு முதல் இருந்த ஜனாதிபதி அவர்களின் ஊடாக, அல்லது அவருக்கு அடுத்தபடியாக இருந்த கமலா ஹாரிஸ் என்பவர் ஊடாக இந்தியாவிலே இருக்கின்ற ஐடி தொழில்நுட்பவியலாளர்களோ அல்லது ஊழியர்களோ பலர் அமெரிக்காவுக்குள் நுழைந்ததாகவும், அமெரிக்க மக்களுக்கு வேலைவாய்ப்பு குறைந்ததாகவும் சுட்டிக்காட்டி மறைமுகமாக ட்ரம்ப் அவர்கள் வந்ததன் பிற்பாடு உற்ற நண்பனாக இருந்த மோடிக்கு கூட 20ஆம் தேதி நிகழப்போகின்ற அந்த உத்தியோகபூர்வமான பதவியேற்பு விழாவிற்கு அறிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதே வேளையிலே வெளிநாட்டு அமைச்சராக இருக்கின்ற ரவிசங்கருக்கு கூட அறிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அந்த வகையிலே இந்தியாவை கூட அவர் எதிர்க்கின்ற அளவிற்கு வந்திருக்கிறார். அவர் எதிர்க்கின்றதன் காரணம், அமெரிக்க மக்களுக்குத்தான் முதலிடம் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் உள்ள மக்களுக்குத்தான் முதலிடம், அதற்கு பிற்பாடுதான் மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கப்படும் என்று ஒரு கொள்கையை அவர் இப்பொழுது மாத்திரமல்ல, முன்பு ஜனாதிபதியாக இருந்த பொழுது கூட அவர் அந்த கொள்கையை வைத்திருந்தார். இருந்தாலும் கூட இந்த இந்தியர்கள் பலர், அதாவது சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும், இந்தியர்கள் பலர் நாசாவில் இருந்து பல அலுவலகங்களில் ஐடி தொழில்நுட்பத்தில் முக்கியமான பொறுப்புகளிலே, கூகுள் நிறுவனம் மற்றும் பல நிறுவனங்களிலே அவர்கள் அங்கம் வகித்து கொண்டு வருகிறார்கள், தொழில் புரிந்து வருகிறார்கள், பொறுப்பாளராக இருக்கிறார்கள். அவர்களின் வேலை வாய்ப்புக்கோ அல்லது அவர்களுடைய
தொழிலுக்கு ஏதாவது பங்கும் விளையுமாக இருந்தால் அமெரிக்காவில் இருக்கின்ற பல நிறுவனங்கள் தங்களுடைய நகர்வுகளையும் முன்னேற்றங்களையும் அதாவது மந்த நிலைக்கு போகின்ற அளவிற்கு போகும் என்ற அளவிற்கும் பேசப்படுகிறது. அதே வேளையில் நல்லபடியமாக காசா இஸ்ரேல் போர் நிறுத்தமும் அமலுக்கு வரப்போவதாகவும் கூறப்படுகிறது. அதனூடாக இஸ்ரேல் பிரதமரோடு பேசியதாகவும் ட்ரம்ப் அவர்கள் பேசியதாகவும் சற்று இறுக்கமாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. இந்த செய்திகள் ஊடக செய்திகள் மாத்திரமல்ல, நாங்கள் ஊகமாக பார்க்கின்ற பொழுதும் நாங்கள் நடந்து வந்த பாதையிலே பார்க்கின்ற பொழுதும் உலகத்திலே போர் ட்ரம்பின் வரவிற்கு பிற்பாடு குறைகின்ற சூழலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே அமெரிக்காவின் தொழில்நுட்பம், அதாவது தொழில் வாய்ப்பு, தொழில்நுட்பம், இதை நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அமெரிக்கல் மாத்திரமல்ல, அமெரிக்காவை தாங்கி பிடிப்பவர்கள் யூதர்களும் இந்தியர்களுமாக இருக்கிறார்கள் என்பது நாங்கள் அனைவரும் அறிந்தபடியும், அந்த வகையிலே இவர் இந்தியர்களை யூதர்களை எதிர்த்தால் அமெரிக்காவில் பல சிக்கல்கள் ஏற்படும். தொழில்நுட்பத்தில் மாத்திரமல்ல, உற்பத்தியில் மாத்திரமல்ல, பல விடயங்களில் ஏற்படும் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே டென்மார்க்கை எதிர்த்து கொண்டு, அதாவது டென்மார்க்கு 60% வரை வரியை அறவிடப் போவதாகவும் ஒரு சர்ச்சையான செய்தி நிலவுகிறது. அதாவது கிரீன்லாந்தை டென்மார்க்கு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அந்த டென்மார்க்கினுடைய கிரீன்லாந்தை டென்மார்க் அமெரிக்காவுக்கு கொடுக்காமல் விட்டால் டென்மார்க்குக்கு பல தடைகள் விதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. அதேவேளை டென்மார்க்கிலே கல்வி கற்கின்ற அமெரிக்க மாணவர்களுக்கு சில பாகுபாடுகள் காட்டப்படுவதாகவும் சில ஊடகங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே டென்மார்க்கோடு அமெரிக்கா முரண்பட்டால் அங்கே அமெரிக்காவின் செல்லப்பிள்ளைகளாக இருக்கின்ற ஸ்வீடன், நோர்வேயும் முரண்படுவதற்கு சாத்தியமாக இருக்கிறது. காரணம், ஸ்காண்டினேவியன் நாடுகள் என்கின்ற காரணத்தினால் சில வேளைகள் அவர்களும் முரண்படுவதற்கு சில சாத்தியங்கள் இருக்கின்றன. அத்தோடு கூட சுவிட்சர்லாந்து கூட அமெரிக்காவின் செல்லப்பிள்ளையாக இருக்கிறது. அடுத்த நகர்வுகள், அதாவது இந்த பதவியேற்பின் பிற்பாடு, ஜனவரி 20 பதவியேற்பின் பிற்பாடு அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க போது, இறுக்கமாக இருக்க போகிறதா, தளர்வாக இருக்க போகிறதா, அல்லது அவர் எப்படி நகர்ந்து செல்லப் போகின்றார், யார் அவரை வழிநடத்தப் போகின்றார் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அதே வேளையிலே ஒட்டுமொத்தமாக முழுமையாக உலகமே அறிந்தபடியும் அவரை இப்பொழுது கொண்டு நடத்துகின்ற ஒரு மேய்ப்பனாக அலன் மஸ்க் இருப்பதாக பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த நடவடிக்கைகளை நாங்கள் வருங்காலங்களிலே 20 பிற்பாடு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்கா4 ஊடகத்தோடு இணைந்திருங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். அதே நேரத்திலே உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடனாக கிடைக்கும். அடுத்தும் மேலும் மேலும் அமெரிக்கா தொடர்பான இந்த செய்திகளையும் தாங்கி வரும் லங்கா4 ஊடகம்.